அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரன் பள்ளியின் முதல்வர். ஆரன் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலில் அவரை பற்றி சில துளிகள் பேச ஆசைப்படுகிறேன். ஆரன் என்றால் ஆர் நடராஜன் அப்படின்றால் எல்லாரும் கூறப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து உழைத்த உழைப்புகளையும் அவரின் பெருமைகளையும் அனைத்தையும் கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நான் கடந்த 3 வருடங்களாகத்தான் இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அவருடன் நேரடியாக இணைந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பு இல்லாததால் அவரை பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் அவருடன் சேர்ந்து 1 வருடமாவது பணியாற்றிருக்கலாம் என்ற எண்ணம் என் மனதில் விதித்திருந்திருக்கிறது. ஆர்என் என்றால் எனக்கு தெரிந்த விதத்தில் அனைவரும் சொல்ல கேள்விப்பட்ட ஒரே கருத்து ஆர் என்றால் ரியல், என் என்றால் நேச்சுரல். அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் சொல்லும் ஒரு கருத்து, அவர் நேச்சுரலாகவும் ரியலாகவும் இருப்பார். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்று 25/10/2021 நாள் எங்கள் ஆரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தாளாளர் திரு இரா நடராஜன் ஐயா அவர்களின் நினைவு நாள். அவருடன் 13 ஆண்டுகள் வேலை புரிந்து அவருடைய பட்டறிவு, அனுபவம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டதன் மூலம் ஆரன் ஐயா என்றாலே காலம் தவறாமை, கடமை தவறாமை, எண்ணியவற்றை எண்ணியவாறே செய்து முடிக்கும் திறமை, உண்மை, உழைப்பு, எதற்கும் அஞ்சாமை ஆகிய எண்ணற்ற அதிசயங்களின் அறிவூற்றாக விளங்கிய அந்த மேதையின் நினைவை போற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோமாக என்று வாழ்த்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம். Greetings to one and all. I am Mrs. Thenmuli Balagunathan, PG Assistant in Commerce. I have been working in Aran Metric Higher Secondary School for 15 years. I am glad to remember the memories that our school had during Thiru Aran Sir's reign. He can be said as the symbol of perfection. He is the icon of responsibility. He can nearly be compared with our legendary CM Kamaraj. He had provided the quality education for the rural people in and around Chinnadarapuram. Due to his initiation and efforts, the school has reached its heights. He has created job opportunity by establishing this school. His efforts for the development of the school is incredible. He stayed as an example how he wanted us to be. He was a good mentor who guided and created a pathway for us to follow. I would like to thank him for guiding us in all perspectives. I would like to thank our management for this great opportunity to share some memories on him. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். ஆரன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் ஆரன் சார் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நாளில் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். நான் இந்த ஸ்கூலில் 10-11 வருடமாக வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா காலையில் அவர் டைம் நல்லா கீப்பப் பண்ணுவார். கரெக்டாக நான் 8:30க்கு ஸ்கூலுக்கு வந்துடுவேன். ஆனால் எனக்கு முன்னாடி அவர் இருப்பார். இருந்துட்டு, நீ எப்படிம்மா வந்த, பஸ்ஸில் வந்தியா, நடந்து வந்தியா, நீ எப்படிம்மா வந்த, சாப்பிட்டையா அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அப்புறம்தான் அவர் மேலே போக சொல்லுவார். கிளாஸ் போ அப்படின்னு சொல்லுவார். பார்த்திங்கன்னா என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நான் பிரின்ஸிபலாக இருந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலுமே நான் தைரியமாக செய்யணுமா, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி சொல்லுவார். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு, நீ தன்னம்பிக்கையோடு நீ இந்த இதையே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்திகிட்டே இருப்பார். நான் வேண்டான்னு மறுத்து அவருக்கு ரொம்ப அதில் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அவர் எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் எப்பவுமே என் மேலே பாசமாக தான் இருப்பார். ஒரு சில விஷயங்கள் செய்ய அப்படின்னு என்னை கண்டிப்போடவும் செய்வார். அதெல்லாம் அவரோட ஒரு இதாக இருந்தது, இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு. அனைவருக்கும் வணக்கம்.
என் பெயர் ஆர் பிரேமா. இன்று ஆர்என் கல்வி அறக்கட்டளையின் தாளாளர் ஆர் நடராசன் ஐயா அவர்களின் 3வது ஆண்டு நினைவாஞ்சலி. வருடங்கள் 3 ஓடினாலும் ஒவ்வொரு வினாடி நிகழ்விலும் உங்கள் நினைவுகளே. நீங்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்கள் ஏராளம். காலம் தவறாமையை கற்றுக் கொடுத்த நினைவு முன்னேற்ற பாதையின் முடிவு வரை. தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்த உங்கள் நினைவு சாதிக்கும் ஒவ்வொரு செயலிலும். கண்டிப்பை கற்றுக் கொடுத்த நினைவு நான் காலாவதி ஆகும் வரை. சிக்கனத்தை கற்றுக் கொடுத்த நினைவு என்றும் என் சேமிப்பு உள்ளவரை. கல்வியை கற்றுக் கொடுத்த நினைவு கரையேறும் வரை. தமிழின் தாகத்தை கற்றுக் கொடுத்த நினைவு என் ஒவ்வொரு எழுத்திலும். நினைவளைவுகளை வணங்கி இதை சமர்ப்பிக்கிறேன் நினைவாஞ்சலியாய். நன்றி. வணக்கம், நான் செல்வி பேசுகிறேன். ஆர்என் சாரோட நான் பல வருடம் கூடவே இருந்து வேலை செஞ்சுருக்கேன். அவர் எங்களுக்கு ஒவ்வொரு வேலையிலையுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலையை செய்ய வைப்பார். அவர் ஒவ்வொரு வேலை செய்கிறதுனா அதில் நேர்த்தியை எதிர்பார்ப்பார், நேரம் தவறாமல் எதிர்பார்ப்பார். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு ரொம்ப உதாரணமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கஸ்தூரி. நாங்கள் ஆர்என் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 13 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் ஆர்என் ஐயா அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாள், அதை நினைவு கூற போகிறேன். எங்கள் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். அவருடைய இரக்க குணம், ஹார்ட் ஒர்க், டைம் பஞ்சுவாலிட்டி, இதை எல்லாமே அவர்கிட்ட பற்றி சொல்லலாம். எல்லா குணங்களும் நிறைந்த ஒரு நல்ல மனசு அப்படின்னா அவரை தான் சொல்லணும். அதுலேயும் இயற்கைக்கு நண்பன் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ மரங்கள் வச்சுருக்கிறார். மரங்களை வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார். அதே மாதிரி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவணும்னு நினச்ச இரக்க குணம் கொண்டவர். அது என்ன அப்படின்னா, ஒரு தொழில் அமைச்சோம்னா அதில் மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னா ஏழை குழந்தைங்க படிக்கணும்னு நினச்சாரு. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் அவர் யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கிறவர் எங்கள் சாரு. அவரை பற்றி நிறையா சொல்லலாம். அவர் என்னை பார்த்தாலே, நீ என் மக மாதிரிம்மா, உங்கள் அப்பா என்னையோட கொஞ்சம் மூத்தவர் அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்த்தாலே எனக்கு எங்கள் அப்பா பார்த்த மாதிரியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் இல்லை அப்படிங்கிற மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே, நான் அதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சத்தியகலா. நான் ஆர்என் கல்வி நிறுவனத்தில் ஆர்என் ஐயா அவர்களின் தலைமையின் கீழ் ஆசிரியையாக பணிபுரிந்தேன் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். அன்பே உருவான கருவில் அவதரித்து இன்பம் தழைத்தோங்க இன்முகத்தால் வரவேற்று பண்பை பணிவை பார்போற்றும் உழைப்பை எமக்கு புரிய வைத்து அன்பாய் ஒரு கொடியின் மலர்களாய் அவனியிலே இன்புற்று வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த திரு ஆர்என் ஐயா அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளினில் என் அஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி. கால் கொண்டு கடக்க முடியா வாழ்க்கை பயணத்தில் தன்னம்பிக்கை வலுவிழந்து நான் துவண்டு விழும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்னும் ஒற்றை சொல்லால் என்னை தாங்கி பிடித்தவர். ஆண்டுகள் 3ஆகிவிட்டது. ஆனாலும் வேதனையின் வீரியம் குறையவே இல்லை. விழுதுகள் வேரூன்றி நின்றாலும் ஆலவிருட்சம் என்றும் ஆரந்தான், என்றும் எம் இதயங்களில் வாழும் சரித்திரம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் எஸ். தங்கதுரை. 25/10/2018 அன்று மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்ற எனது ஆசானும் கடவுளும் ஆகிய ஆர்என் ஐயா அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் அவரிடம் கற்றுக்கொண்ட சில பண்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆர்என் ஐயா அவர்களின் அற்புத குணங்களுமான காலம் தவறாமையை கடைபிடிக்கும், புதிய நிறுவனங்களை உருவாக்கும், விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும்,
மேலை நாட்டுகளுக்கு சென்று மேலும் பல கருத்துக்களை அறிந்து அதை நமது பகுதியில் செயல்படுத்தும் பல வழிபாட்டு தலங்களை வலுப்படுத்தும் தன்மை கொண்ட உயர்ந்த உள்ளம் படைத்த உன்னத மனிதனை இந்நாளில் நினைவு கூர்ந்து தலை வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்என் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 7 வருஷமாக ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே இன்றைக்கி நான் ஆர்என் சாரை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆர்என் சாரை பொறுத்தளவு நான் இங்கே 7 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இந்த 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கிற ஒரே விஷயம் டைமிங் மட்டும். டைமிங்கில் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். நாங்கள் ஒரு 9 o'clock உள்ளே வரதுக்கு முன்னாடி சார் ஒரு 8:30 வந்துடுவார். அவர் பார்த்திங்கன்னா வந்தவுடனே சாருக்கு வணக்கம் வைக்க அடுத்த செகண்டே சார் என்னென்னா சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். அவர்கிட்ட அந்த அன்பும் பாசம் அது ரெண்டையுமே எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அந்தளவுக்கும் பாசம் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் 2 இதுதான். டைமிங் ஒன்றும் ப்ளஸ்ஸு ஒரு ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், அந்த ஒர்க்கை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்கரேஜ் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை கொடுக்குறப்ப இதை நீ முடிச்சிருவியா செஞ்சிருவியான்னு ஒரு கொஸ்டின் கேட்பார். செஞ்சிருவேன்னா கரெக்டாக செஞ்சிருன்னு சொல்லணும். அதனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச இந்த 2 விஷயம் மட்டும்தான், ஒர்க்கும் ப்ளஸ்ஸு டைமிங். இந்த 2மே அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது. இன்றைக்கி அவரோட நினைவு நாளில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட அவரை தான் நான் ரோல் மாடலாக வச்சுக்கிறேன். நான் எப்போயுமே எங்கிட்டேருந்து இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் ஆர்என் சார் ஐயா மட்டும்தான். அவருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. Hi there, this is Mohan Raj from the Department of English, RN Metric Higher Secondary School, Chinnatarapuram. I want to share some points about RN Ayya here. RN Ayya was a great knowledge seeker and he had a thirst for adventure like the king of Ithaca. I hope you all know the king of Ithaca, Ulysses. I want to compare his character to Ulysses. Yes, RN Ayya spent his entire life as an adventurer. Here I am pledging here. I want to have the quality to be a good knowledge seeker and an adventurer like RN Ayya. Thank you for this wonderful opportunity. வணக்கம். நான் ஆர்என் பள்ளி ஆசிரியர் கதிர்வேல். ஆர்என் ஐயா அவர்களை பற்றிய சில துளிகள். அவரோடு பயணித்த காலமோ சில, ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களோ பல. காலத்தை போற்றி கடமிதனை ஆற்றிடுவார், வாய்மிதனை கூறி செயலாற்றிடுவார், அன்பினை பொழிந்து மனதில் பதிந்திடுவார். செயல் முடிக்கும் வரை உறங்கிடாதவர் காலனின் வரவால் உறங்கி ஆண்டுகள் பல கடந்தாலும் அனைவரின் மனதில் நீங்காது வாழ்கின்றார். ஐயா அவர்களை இந்நாளில் நினைவு கூர்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.